செய்திகள். நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. சம்பா பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆரல்வாய்மொழி பேரூராட்சியில் கட்டப்பட்டுள்ள 288 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாகூர் தர்கா கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு 45 கிலோ சந்தனக்கட்டைகள் கட்டணமின்றி வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் செயற்கை மழைக்கு அனுமதி அளிக்குமாறு மீண்டும் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதி இருப்பதாக டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அளித்த மனு மீது உரிய பதிலளிக்கும்படி பூங்கா நிர்வாகத்திற்கு தொழிலாளர் துணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் 38 தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் போரூர் சந்திப்பு இடையிலான உயர்மட்ட வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கும் பணிகள் 100% முடிந்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வரும் வகையில் இணையதளம் சரிசெய்யப்பட்டது என்று LIC விளக்கம் அளித்துள்ளது. ஆழியாறு அணையிலிருந்து 146 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1792 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய பாக்ஸ்கான் நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பண்பாட்டு புத்தக திருவிழா வருகின்ற ஜனவரி 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வருகின்ற நவம்பர் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கு டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நீர் திறப்பு 2000 கன அடியிலிருந்து 1000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகளில் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள பேராசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு மே 31ஆம் தேதி வரை மறுநியமனம் நீட்டித்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பிரேசிலில் G20 மாநாடு நேற்று தொடங்கி நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார். தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளின் சொந்த உபயோகத்திற்கு 20 கிலோ எடைப்பொருளை கட்டணமில்லாமல் எடுத்து செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் ஆண்டிற்கான 9 வழக்கறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை செய்து நூலுரிமை தொகை 90 லட்சத்தை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வழங்கினார். மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் நோய் எதிர்ப்பு மருந்து வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம்கள் மூலம் 6,85,513 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது என்று தேர்தல் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கோட்டாறு தூய சவேரியார் பேராலய திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சில்வர் பேப்பர் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸில் புதிய குளங்களை உருவாக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்று மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 100ற்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்களை இடமாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது சிக்னல் மேம்பாலங்களில் அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை இடமாற்றுவது குறித்து மாநகர போக்குவரத்து கழகம் ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை கங்கை கொண்டானில் சோலார் பேனல் தொழிற்சாலை அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்றிய அரசிடமிருந்து வரிப்பகிர்வு குறைவதால் மாநில அரசிற்கு சுமை ஏற்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு காலம் 60 நாட்களில் இருந்து 90 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 56,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.